வணக்கம். ரிவெட்டிங்கான ட்ரில் செய்வது குறித்த இந்த அமர்வுக்கு உங்களை வரவேற்கிறேன். அமர்வை தொடங்கலாம். இந்த அமர்வின் நோக்கங்களை பார்ப்போம். இந்த அமர்வின் முடிவில் நீங்கள் செய்யக்கூடியவை: லேப் மற்றும் பட் ரீவெட் ஜாயிண்ட்டுக்கான லே அவுட் ஸ்பேசிங்கை தயார் செய்யவும். வரைபடத்தின்படி ட்ரில் துளைகளை குறிக்கவும். ஷீட் உலோகத்தின் கிளாம்பிங் மற்றும் பஞ்சிங் ஆகியவற்றை செய்யவும். போர்ட்டபிள் ட்ரில்லிங் இயந்திரத்தை பயன்படுத்தி துளையை ட்ரில் செய்யவும். முதலில் ரிவெட் என்றால் என்ன என்பதை கற்றுக்கொள்வோம். ரிவெட் என்பது இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட உலோக ஷீட்களை இணைக்க பயன்படுத்தப்படும் நிரந்தர இயந்திர ஃபாஸ்டனர் ஆகும். அடுத்து ட்ரில்லிங் என்றால் என்ன என்று பார்ப்போம். ட்ரில்லிங் என்பது திடப்பொருட்களில் துளைகளை உருவாக்க சுழலிங் கட்டிங் கருவியால் மேற்கொள்ளப்படும் உலோக கட்டிங் செயல்முறையாகும். ரிவெட்டிங்கிற்கு தேவையான டூல்ஸ்களை இப்போது பட்டியலிடலாம். வுடன் மேலட், ஸ்டீல் ரூல், ட்ரை ஸ்கொயர், ஸ்ட்ரெயிட் ஸ்னிப், ஸ்கிரைபர், சி கிளாம்ப், சென்டர் பஞ்ச், பால் பீன் ஹேமர், ட்ரில் பிட், போர்ட்டபிள் ட்ரில்லிங் மெஷின், சக்கி. லேப் ரிவெட்டிங்கிற்கான வரைபடத்தின்படி உலோக ஷீட் தயாரிப்பதற்கான செயல்முறையை இப்போது கற்றுக்கொள்வோம். 1.2 மில்லிமீட்டர் தடிமன் கொண்ட GI ஷீட் என்று அழைக்கப்படும் கால்வனேற்றப்பட்ட இரும்பு ஷீட்டை தேர்ந்தெடுக்கவும். மர மேலட்டை பயன்படுத்தி ட்ரெஸ்ஸிங் பிளேட்டில் ஷீட்டை தட்டையாக்கவும். ஸ்டீல் ரூலை பயன்படுத்தி 48 மில்லிமீட்டர் இன்டு 50 மில்லிமீட்டர் என தேவையான டைமென்ஷன்களை குறிக்கவும். 48 மில்லிமீட்டர் இன்டு 50 மில்லிமீட்டர் அளவுள்ள இரண்டு ஷீட் உலோக துண்டுகளை வெட்டவும். இணைக்கப்பட வேண்டிய தாள் உலோகத்தின் விளிம்புகள் தட்டையான வளவளப்பான ஃபைலை பயன்படுத்தி பர்ஸ் இல்லாமல் இருப்பதை உறுதிப்படுத்தவும். அடுத்து லேப் ஜாயிண்ட்டுக்கான ரிவெட் துளைகளுக்கான லே அவுட் இடைவெளியை தயாரிப்பதற்கான செயல்முறையை கற்றுக்கொள்வோம். இணைக்கப்பட வேண்டிய ஷீட்டின் தடிமன் அதாவது T பொறுத்த வரையிலான ரிவெட்டின் விட்டத்தை அதாவது D கணக்கிடவும். ரிவெட்டின் விட்டம் D equal to 2.5 into T, அதாவது ஷீட்டின் தடிமன் T 1.2 மில்லிமீட்டர் என்பதை நாம் அறிவோம். equal to 2.5 into 1.2 மில்லிமீட்டர் equal to 3 மில்லிமீட்டர். ரிவெட் துளை விட்டத்திற்கு 0.2 மில்லிமீட்டர் அளவு இடம் கொடுக்கப்படலாம் மற்றும் 5 ரிவெட் துளைகளை ட்ரில் செய்ய வேண்டும். எனவே ட்ரில் செய்யப்படும் துளையின் மொத்த விட்டம் 3.2 மில்லிமீட்டர் ஆகும். ஒரு ஸ்கிரைபர் மற்றும் ட்ரை ஸ்கொயரை பயன்படுத்தி A முகப்பில் இருந்து C முகப்பு வரை 6 மில்லிமீட்டர் அளவுள்ள கோடு குறிக்கப்படுகிறது. B முகப்பில் இருந்து 6 மில்லிமீட்டர் அளவுள்ள ரிவெட் கோடு பின்வருமாறு கணக்கிடப்படுகிறது. ரிவெட் கோடு தூரம் B முகப்பில் இருந்து equal to விட்டம் அதாவது D into 2 equal to 3 into 2 equal to 6 millimeter.
ஒரு ஸ்கிரைபர் மற்றும் ட்ரை ஸ்கொயரை பயன்படுத்தி B முகப்பிலிருந்து மற்றும் D முகப்பிலிருந்து முறையே 6 mm அளவுடைய இரண்டு கோடுகள் A முகப்பில் குறிக்கப்படுகிறது. B முகப்பிலிருந்து மற்றும் D முகப்பிலிருந்து ஆரம்ப ரிவர்ட் துளையின் தூரம் ஈக்குவல் டு விட்டம் அதாவது D into 2 equal to 3 into 2 equal to 6 mm. இரண்டு ரிவட்டுகளுக்கு இடையே உள்ள தூரத்தை கணக்கிட பிட்ச் என அழைக்கப்படுகிறது. பிட்ச் equal to 3 into ரிவட் விட்டம் அதாவது D. ரிவட் விட்டம் equal to 3 mm என்பது நமக்கு தெரியும். எனவே பிட்ச் is equal to 3 into 3 mm equal to 9 mm. வரைபடத்தின்படி 5 ரிவட் துளைகளை ட்ரில் செய்ய ஷீட் ஹைட் அதாவது 2D plus 3D plus 3D plus 3D plus 3D plus 2D equal to 6 plus 9 plus 9 plus 9 plus 9 plus 6 equal to 48 mm. ஷீட்டின் விளிம்பிலிருந்து ஓவர்லாப் கோடு வரையான தூரம் ரிவட்டின் விட்டத்தை விட 4 மடங்கு ஆகும். இது 4 into 3 mm which is equal to 12 mm ஆகும். லேப் ஜாயிண்ட்டுக்கான லே அவுட்டை பெற மற்றொரு ஷீட்டில் முன்பு பயன்படுத்திய நடைமுறையை பின்பற்றவும். ட்ரை ஸ்கொயர் அல்லது ஸ்கிரைபரை பயன்படுத்தி லேப் ஜாயிண்ட்டுக்காக தயாரிக்கப்பட்ட லே அவுட்டின் படி ஷீட்களில் ட்ரில் செய்யப்பட வேண்டிய துளைகளை குறிக்கவும். பட் ஜாயிண்ட்டுக்கான ரிவட்டிங்கிற்கான வரைபடத்தின்படி உலோக ஷீட் தயாரிப்பதற்கான செயல்முறையை இப்போது அறிந்து கொள்வோம். .2 mm தடிமன் கொண்ட GI ஷீட் என்று அழைக்கப்படும் கால்வனேற்றப்பட்ட இரும்பு ஷீட்டை தேர்ந்தெடுக்கவும். மர மேலட்டை பயன்படுத்தி ட்ரெஸ்ஸிங் பிளேட்டில் ஷீட்டை தட்டையாக்கவும். ஸ்டீல் ரூலை பயன்படுத்தி 48 mm into 50 mm என தேவையான பரிமாணத்தை குறிக்கவும். mm into 50 mm அளவுள்ள இரண்டு ஷீட் உலோகத் துண்டுகளை வெட்டவும். ஸ்ட்ராப்பிற்கு தேவையான 48 mm into 24 mm பரிமாணத்தை ஸ்டீல் ரூலை பயன்படுத்தி குறிக்கவும். ஷீட் உலோகத்தை 48 mm into 24 mm அளவுக்கு வெட்டவும். இணைக்கப்பட வேண்டிய தாள் உலோகத்தின் விளிம்புகள் தட்டையான வளவளப்பான ஃபைலை பயன்படுத்தி பர்ஸ் இல்லாமல் இருப்பதை உறுதிப்படுத்தவும். அடுத்து பட் ஜாயிண்ட்டுக்கான ரிவட் துளைகளுக்கான லே அவுட் இடைவெளியை தயாரிப்பதற்கான செயல்முறையை கற்றுக்கொள்வோம். ஷீட்களில் உள்ள ரிவட்டுகளின் லே அவுட் இடைவெளிக்கான கணக்கீடுகள் பட் ஜாயிண்ட்டுக்கு முன்பு விவாதிக்கப்பட்ட லேப் ஜாயிண்ட்டுகளைப் போலவே இருக்கும். தயாரிக்கப்பட்ட லே அவுட் இடைவெளியின்படி 48 mm into 50 mm கொண்ட இரண்டு ஷீட்டுகளையும் குறிக்கவும். காம்பனன்ட்களின் விளிம்புகளை பட் ஜாயிண்டில் ஒன்றாக பிடிக்க ஸ்ட்ராப் எனப்படும் தனி உலோகத் துண்டு பயன்படுத்தப்படுகிறது.
இணைக்கப்படும் உலோக சீட்டுகளின் ஒரு பக்கத்தில் ஸ்ட்ராப் வழங்கப்பட்டால் அது சிங்கிள் ஸ்ட்ராப் என்றும், இணைக்கப்பட வேண்டிய உலோக ஷீட்டுகளின் இருபுறமும் வழங்கப்பட்டால் அது டபுள் ஸ்ட்ராப் என்றும் அழைக்கப்படுகிறது. ஸ்ட்ராப்பின் உயரம் பின் வருமாறு கணக்கிடப்படுகிறது. அதாவது 2D plus 3D plus 3D plus 3D plus 3D plus 2D equal to 6 plus 9 plus 9 plus 9 plus 9 plus 6 equal to 48 millimeters. ஹைட் கேஜை பயன்படுத்தி B முகப்பில் இருந்து 6 mm, 15 mm, 24 mm, 33 mm மற்றும் 42 mm தொலைவில் உள்ள A முகப்பில் இணையான கோடுகளை குறிக்கவும். ஸ்ட்ராப்பின் அகலம் பின்வருமாறு கணக்கிடப்படுகிறது. அதாவது 4D plus 4D equal to 8D. தாள் D இன் விட்டம் equal to 3 mm என்பது நமக்கு தெரியும். அதாவது 8 into 3 equal to 24 mm. ஹைட் கேஜை பயன்படுத்தி ஸ்ட்ராப்பில் C முகப்பில் இருந்து 6 mm, 12 mm, 18 mm தொலைவில் A முகப்பில் இணையான கோட்டை குறிக்கவும். பட் ஜாயிண்ட்டுக்காக தயாரிக்கப்பட்ட லேஅவுட்டின் படி ட்ரை ஸ்கொயர் மற்றும் ஸ்கிரைபரை பயன்படுத்தி ஷீட்களில் துளைகளை குறிக்கவும். ஷீட் உலோகத்தை கிளாம்ப் செய்வது மற்றும் சென்டர் பஞ்சை பயன்படுத்தி பஞ்ச் செய்வது பற்றி இப்போது கற்றுக்கொள்வோம். கிளாம்ப் என்பது பொருட்களை நகர்ந்து விடுவதையோ அல்லது பிரிந்து விடுவதையோ தடுக்க பயன்படுத்தப்படும் ஒரு இறுக்கும் சாதனமாகும். சி கிளாம்ப் என்பது ஒரு மர அல்லது உலோக செய்பொருளை பிடித்து வைத்திருக்க பொதுவாக பயன்படுத்தப்படும் ஒரு வகை கிளாம்பிங் சாதனமாகும். சி கிளாம்பை பயன்படுத்தி உலோக ஷீட் பனி பெஞ்சில் பிடிக்கவும். சென்டர் பஞ்ச் மற்றும் பால் பீன் ஹேமரை பயன்படுத்தி ஷீட்களில் குறிக்கப்பட்ட துளை மையங்களில் பஞ்ச் செய்யவும். அடுத்து போர்ட்டபிள் ட்ரில்லிங் மெஷினை பயன்படுத்தி துளைகளை ட்ரில் செய்வது பற்றி அறிந்து கொள்வோம். 3.2 mm விட்டம் கொண்ட ட்விஸ்ட் ட்ரில்லை சக்கியை பயன்படுத்தி போர்ட்டபிள் ட்ரில்லிங் மெஷினில் பொருத்தவும். பஞ்ச் குறிகளின்படி ஷீட்களில் துளையை ட்ரில் செய்யவும். முன்பு துளையிடப்பட்ட துளையின் மீது கையால் சுழற்றுவதன் மூலம் பெரிய அளவிலான ட்ரில் கொண்டு துளைகளை டீபர் செய்யவும். ரீகேப் செய்கையில் நாம் கற்றுக்கொண்டது என்னவென்றால், லேப் மற்றும் பட் ரிவட் ஜாயிண்ட்டுக்கான லேஅவுட் இடைவெளியை தயார் செய்யவும், வரைபடத்தின்படி ட்ரில் துளைகளை குறிக்கவும், ஷீட் உலோகத்தின் கிளாம்பிங் மற்றும் பஞ்சிங் ஆகியவற்றை செய்யவும், போர்ட்டபிள் ட்ரில்லிங் இயந்திரத்தை பயன்படுத்தி துளையை ட்ரில் செய்யவும். இத்துடன் ரிவெட்டிங்காக ட்ரில் செய்வது பற்றிய பயிற்சி நிறைவடைகிறது. நீங்கள் அனைத்து கருத்துகளையும் புரிந்து கொண்டீர்கள் என நம்புகிறேன். அடுத்த அமர்வில் சந்திப்போம்.